வணக்கம் 2.0 படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன். மார்னிங் கொஞ்சம் ஃபீவர், நேற்று நைட்லேருந்து ஃபீவர் இருந்துச்சு. சரி இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு மேக்கிங்காண்டி சங்கர் என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன், கிட்டத்தட்ட ஒரு 3 வருட உழைப்பு, அது கூட வந்து ரஜினி, அக்ஷய் குமார் இவங்களோட உழைப்புக்காண்டி சரி போய் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு 3D மூவி தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். கதைகளும் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இந்த என்டையர் 2.0 டீமுக்கே வந்து ஒரு ராயல் சொல்லிட்டு போய் உட்காந்தோன்னே அந்த டைட்டில் போட்டாங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த டைட்டில்லே வந்துட்டு ஓகே படம் வந்து ஒரு தரமாக இருக்கும், அதில் ஏஆர் ரஹ்மான் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஓகே இந்த படம் ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துட்றாரு. அப்புறம் ரஜினி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 67 வயது ஒரு மனிதரை நம்பி லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட வந்து 650 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறார். இந்த பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரையில் வந்து நான் எப்பயுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இந்தியா லெவலில் வந்து நான் தான் நம்பர் 1 அப்படின்றத வந்துட்டு மறுபடியும் ரீரிட்டர்ன் பண்ணுற ஒரு படம் தான் இந்த 2.0 இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அதாவது படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு லைன் தான். செல்ஃபோன் டவர், அதில் இருக்க ஃப்ரீக்குவன்சி, அதனால வந்து பறவை இனங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு இது. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்துட்டு, ஆனால் சங்கர் வந்து அதை நேரடியாக சொல்லலை, காலு அது இதுன்னு காமிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த 20வது நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கதை வந்து தெரிஞ்சிடும் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களை வந்து ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு போர் அடிக்க விடாமல் படத்தை வந்து முழு நெடுகுமே வந்து கொண்டு போயிருப்பார். பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷய் குமாரோட ஃபேஸை வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்போ தான் காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளை வந்துட்டு சீட்டோட நுனியில் உட்கார வந்து பார்க்க வச்சுருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் வந்து கொஞ்சம் அந்த பறவைகளை பற்றி வந்து கிளாஸ் லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆனாலும் சிட்டியும் 2.0 வெர்ஷனும் 2 வெர்ஷன் வந்து வந்ததுக்கப்புறம் எப்பா என்னடா அதாவது அந்த 2.0 ரீலோடர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது அந்த ரஜினி கெட்டப் பண்ணுற அட்டகாசம் வந்து தாங்க முடியாது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து அதை காட்டிலையும் இதில் வந்து மினி வெர்ஷன் ஒன்று விட்டுருக்காங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்டையர் ஃபுல் பேக்கேஜை பார்க்குறப்ப தமிழ் சினிமா ஓகே போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் வந்து 3Dயில் போய் பாருங்கள். எல்லாமே வந்துட்டு நீங்கள் 3Dயில் வந்துட்டு எல்லா இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட ஓன் மதர் டங்கில் நம்மளோட சொந்த மொழியில் வந்து உட்காந்து பார்க்குறப்ப அந்த பறவைகளாக இருக்கட்டும், ரஜினி வந்து சுடுறப்ப அந்த புல்லட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுருங்க அந்த மொபைல் வந்து வர்றதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு 100% கொடுத்த பட்ஜெட்டில் வந்துட்டு எவ்வளவு வந்து வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வந்து சங்கர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃபுல் மூவியோட பேக்கேஜ் வந்து சங்கர் எனும் ஒரு மகத்தான ஒரு டைரக்டருக்கு வந்துட்டு சமர்ப்பணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கர் பார்த்தீங்கன்னா அவர் முந்தைய படங்களாக வந்து சமீப காலங்களாக பாட்டுக்கு வந்துட்டு நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து அந்த தவிர அவர் பண்ணலை. படத்தோட கதைக்களத்துக்கு மட்டும்தான் வந்து VFX இதுக்கு மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த படம் வந்து பார்க்குறப்ப முடிச்சு வெளியில் வரப்போ ஓகே நிம்மதியான ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்கோம், கண்டிப்பாக ஒரு 4 பேரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அதாவது இந்த எல்லா தமிழ் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் 3D வெர்ஷனில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய ஃபேமிலியை வந்து இந்த வாரம் கூப்பிட்டு போகலாம்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு முறை தான். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருட உழைப்பு. சங்கர் இனிமேல் மறுபடியும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை கொடுப்பாரான்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை வந்துட்டு இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். ரொம்ப நாளைக்கு வந்து வந்ததுனால வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.